தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 நாட்கள் வெறும் ஒரு 2 வீடியோ தான் போட்டேன். அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுகிறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையாக எங்கள் அப்பா ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் எதார்த்தமாக நானும் அண்ணனும் அம்மாவும் காரில் இறங்குறோம். இறங்கிட்டு ராஜாபுரம் பார்க்குறாப்புல, பார்த்துட்டு என்ன தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா, உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. இவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் நேற்றுக்கு என்னோட அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த ப்ரூஃப் வீடியோவில் என்னோட லேகியத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க. லேகியத்துக்கு நான் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். சார் நான் லைசன்ஸ் கேட்டேன், லைசன்ஸ் இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபோனை எடுக்கிறேன், மொபைல் எடுத்து இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃப் பண்ணுறேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இல்லாமல் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சதுக்காக நான் ஒரு 20 செகண்ட் பேசின ஒரு வீடியோ, அவனோட அந்த லேகியம் விற்கிற வீடியோவை எடுத்துகிட்டு கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி நடிக்கிறாப்புல அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை தாண்டி எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை ப்ராப்ளம், வயிற்றில் மிதித்து, எங்கள் பாட்டியை மிதித்து, அண்ணனை அடித்து, அவனுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், அண்ணனை அடித்து, இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன்.